இதுதான்டா கிளைமேட்டு. கேமரா தான்டா. நம்ம இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நெல்லியம்பதி கிளம்பியாச்சு கைஸ். நம்ம வாய்ஸ் இப்போ வருவாங்க பாருங்கள். மணி காலைல 4:30 ஆகுது. நெல்லியம்பதி ட்ரிப்பு கிளம்பணுன்னு நேற்று தான் பிளான் பண்ணோம், இன்றைக்கி கிளம்பியாச்சு. 4 மணிக்கே கிளம்பணுன்ற பிளானு. எப்போ நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணாலும் தெரியுமே உங்களுக்கு தான், 4:30 ஆயிரும். எப்போவுமே டைம் லேட்டாக தான் கிளம்புறோம். இன்றைக்கி ட்ரிப்பில் நம்ம எத்தனை பேர் கிளம்பியிருக்கோன்னா 4 பேர் போகிறோங்க. 2 பைக், ஒரு என்டார்க் ஒன்று, ஒரு எபிசோட் ஒன்று. 4 பேர் போகிறோம். 4 பேருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அவ்வளோதான். பின்னாடி தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அவ்வளோதான், வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். மணி 4:30 ஆச்சு. எப்படியும் அங்கே போகிறதுக்கு ஒரு 8 மணி ஆகும்னு நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு போகிற வழியில் அப்படியே காட்டுறேன். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நெல்லியம்பதி தான். எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள், முடியாதவங்க நம்ம வீடியோவோட ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே எங்கே பார்த்தாலும் ரொனால்டோ ஃபேன், மெர்சி ஃபேனாக தான் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பேனரு, ஃபோட்டோ, ரொனால்டோ மெர்சி ஃபோட்டோ. இங்கே பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் ரொனால்டோ ஃபோட்டோ அண்ட் மெர்சி ஃபோட்டோ. அப்புறம் ஒரு சில இடத்துல தளபதி ஃபோட்டோவை பார்த்தேன். கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே டேக் டெலிவிஷன் போட்டு வச்சுருக்காங்க. இதே டிராஃபிக் இருக்கிற டயத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக டிராஃபிக் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, அடுத்து நம்ம பாலக்காடுலேருந்து மேக்ஸிமம் வில்லேஜ் ரூட் தாங்க நெல்லியம்பதி வரைக்கும். போகிற வழி ஃபுல்லாக அந்த ரொனால்டோ ஃபோட்டோ, மெர்சி ஃபோட்டோ, ஃபேன்லாம் அதிகமாக இருக்காங்க போல். நம்ம ஊர்லலாம் இது யார் ஃபேன் அதிகமாக இருப்பாங்க? ஒன்று டோனி ஃபேனு, இல்லை விராட் கோலி ஃபேனு, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொனால்டோ, மெர்சி அவங்க ஃபேன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அப்படியே காலைல ஒரு 6 மணி 6:15 இருக்குங்க. இப்போ கோயில வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. க்ரீனரியாக வேறு லெவலில் இருக்குங்க. கேரளாலே க்ரீனரி தெரியும்ல, எல்லாத்துக்குமே தெரியும். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஊர் சைடு வில்லேஜ் சைடு போனால் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா போத்துண்டே டேம் பக்கத்தில் இருக்க டீ கடையில் டீ குடித்தோங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே போத்துண்டே செக் போஸ்ட் இருக்குது இங்கே தான். அதை கிராஸ் பண்ணி தான் போகணும் நம்ம. அது ஃபஸ்ட்டு நம்ம வண்டி நம்பர்லாம் கொடுத்து ரெசிப்ட் போடணுங்க. அப்படின்னா தாங்க உள்ளே விடுவாங்க. ஏன்னா நீங்கள் சாயந்தரம் திரும்ப கீழே வரீங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியணும்ல. திரும்ப வரையில் அந்த ரெசிப்டை கொடுக்கணுங்க. கொடுத்தா தான் தெரியும் அவங்களுக்கு நீங்கள் போனீங்க, திரும்ப வந்திருக்கீங்களா இல்லையா அந்த மாதிரி. இந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் போகணும் கன்ஃபார்ம், வேறு வழியே இல்லை. இதான் அந்த டேமு. இந்த டேமு வந்து 9 to 8 இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு காலைல 9 to நைட்டு 8 மணி வரையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நாங்கள் ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டோம். அதனால் அந்த டேம் போகல, நேரடியாக நெல்லியம்பதி போயிட்டு அப்படி அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கீழே வரும்போது வீடியோ எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாச்சுங்க. பாருங்கள், இதுதான் அந்த டேமு. உண்மையிலே இங்கேருந்து பார்க்குறது வியூ வேறு லெவலில் இருக்குங்க. என்னடா கேவலமாக இருக்குது? நம்ம சீக்கிரம் வந்ததுனால அந்த டேம் வியூ பார்க்க முடியலன்னு சொன்னாலுங்க. பரவாயில்லைங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயாகவே பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நின்று பார்க்குற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. டேம் வியூ சூப்பராக இருக்குது. கேமரா தான்டா. நீங்களும் வரும்போது விசிட் பண்ணி பார்க்கணும். டைம் சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே போக முடியாது. இங்கே வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். வியூ சூப்பராக இருக்குது. பின்னாடி மிஸ்ட்டு, அப்படிங்கிட்டு சன்னு, ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ வீடியோ எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு அடுத்த நெக்ஸ்ட் பிளேஸ் கிளம்பியாச்சு. திரும்ப ஈவினிங் வரையில் இந்த டேமுக்குள்ளே போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. அதையும் ரிவீல் பண்ணிடலாம். அது எப்படி இருக்குது, என்ன எப்படி டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும், அதெல்லாம் சொல்லிடலாம். கேரளா தாங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், நம்ம போகையில் ஊட்டி போகையில் பார்த்தோம், அந்த மாதிரி இல்லை. பாலம் இங்கே நல்லா கட்டி வச்சுருக்காங்க. இந்த டிவைடர்லாம் போட்டு சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு தண்ணி எப்படி போயிட்டுருக்குண்டு. அதிகமாக மழை பெய்யல, கம்மியாக தான் மழை பெஞ்சிருக்கு. அதனால் கம்மியாக தண்ணி போகுது. அதேமாதிரி இங்கே ஆளுகள்லாம் அதிகமாக வரலங்க. நெல்லியம்பதி வந்து நம்ம இப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு ரீல்ஸில்.
கம்மியாக தான் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு, ஆளுகளும் கம்மியாக தான் வராங்க. ஆனால் நல்லா இருக்குது உண்மையிலேயே. மஸ்ட்டு விசிட் பண்ணி பார்க்க வேண்டியதில் இல்லை, நெல்லியம்பதியை ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ட்ராவலிங் லிஸ்ட்டில். வியூவை பாருங்க, வேற லெவலில் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, சரியான சில்லுன்னு வேற இருக்குங்க. தண்ணியெல்லாம் எவ்வளோ சில்லுன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெல்லியம்பதி மேலே ஏறிட்டு இருக்காங்க. இந்த நெல்லியம்பதி ரோட்லேயே நம்ம மட்டும் தான் போகிற மாதிரி இருக்குது. நமக்கே பயமாக இருக்குங்க. ஒத்தியில் நம்ம மட்டும் தான் நெல்லியம்பதி நெல்லியம்பதினு சொல்லிட்டு வேற ஏதாவது ரோட்டில் போயிட்டு இருக்கோம்னு பயமாக இருக்குது. ஆனால் மேப் இந்த ரூட் தான் காட்டுது. ஆனால் டவரே இருக்காதுங்க மேலே, பார்த்து போங்க. அது மாதிரி பெட்ரோல்லாம் போடணும்னா போட்டு போயிருங்க. நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் மேலே போய் பெட்ரோல் போடுறதுக்கு, பெட்ரோல் இருக்க இடத்த தேடுறதுக்கு. நெல்லியம்பதியில் எங்கே போனாலும் டவர் கிடைக்கிற ஒரே சிம் கார்டுனா அது பிஎஸ்என்எல் மட்டும் தாங்க. அப்படியே அந்த நேச்சரோட சேர்ந்து அந்த மரத்தோட ஸ்மெல்லு எல்லாம் வருதுங்க. மரத்தோட ஸ்மெல் எல்லாம் சூப்பராக வருது. அந்த மர பட்டையோட ஸ்மெல்லு, அது கூட சேர்ந்து அந்த தண்ணி. இதுக்குதான் 1 மணி நேரம் காட்டியிருக்கு, ரொம்ப நேரம் ஏறிட்டு இருக்கு. அது மாதிரி இங்கே லேண்ட்ஸ்கேப்லாம் ரொம்ப நடக்கும் போல. ஊட்டியோட பயங்கரமாக இருக்கு. நிறைய மரம் விழுந்து கிடக்குது அங்கங்க. அதை கட் பண்ணியிருக்காங்க. அங்கே விழுந்து கிடக்குற மரத்தை கட் பண்ணி அப்படியே ஓரத்தில் போட்டு வச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய இடத்துல இந்த பாலம் கட்டியிருக்காங்க கீழே தண்ணி போகிறதுக்கு. கீழே டேம் இருக்குல்ல, அதில் தான் இந்த தண்ணி ஃபுல்லாக போய் சேரும் போல. நிறைய இடத்துல தண்ணி வருதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாகும். இதுதான் அந்த டேமுக்கு போகுது பாருங்க. எல்லா இடத்துலையும் தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு. சரி, இது 20 கிலோமீட்டருக்கு ஏன் 1 மணி நேரம் காட்டுச்சுன்னு. ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு, ஆனால் வியூவெல்லாம் சூப்பராக இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரி. இப்போதான் தெரியுது கேரளாவே ஏன் காட் ஆஃப் க்ரீனரி அப்படி சொல்கிறாங்கன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் தாங்க. மரம் சில்லுன்னு இருக்கு. நம்ம கேரளாவுக்குள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்தேவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்லுன்னு மட்டும் தான் இருக்குது. கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இங்கே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹில் ஸ்டேஷனில் சைடில் அந்த ரோட்டில் ஓரத்தில் தண்ணி போகிறதுக்கு வாக்கியா மாதிரி அமைச்சு அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு ஊட்டி போயெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இருந்திருக்காது. இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பச்சை பசேல் இருக்குது பாருங்க. ஆனால் ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி நெல்லியம்பதிக்கு அடிக்கடிலாம் பஸ்ஸு கிடையாது, டைமிங்க்கு தான் இருக்குது. ஒரு 4-5 பஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டேக்கே மொத்தமே. பாலக்காடு டு நெல்லியம்பதி, அப்புறம் இன்னொரு ஊர் ஏதோ சொன்னாங்க, அது டு நெல்லியம்பதி. மொத்தமே ஒரு 5-6 பஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் டைமிங் பார்த்துட்டு நீங்கள் பஸ்ஸுக்கு வர மாதிரி இருந்தால் டைமிங் பார்த்துட்டு வாங்க. பைக்கில் வரா இருந்தால் எப்போ வேணால் வரலாம். மார்னிங் 7 to 3 ஈவினிங் வந்தால் வேலை விடுவாங்க, இல்லாட்டி விட மாட்டாங்க. இதுதான் அந்த நெல்லியம்பதிக்கு போகிற பஸ்ஸு. நம்ம பஸ்ஸையும் பார்த்தாச்சு, அப்படியே இன்னொன்று பார்க்க பாருங்க, காட்டெருமையும் பார்த்தாச்சு. பாருங்க காட்டெருமையை. வர வழியில் இப்போ ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோங்க, அதை இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்த வியூ பாயிண்ட் உண்மையிலேயே ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. மிஸ்டெல்லாம் பின்னாடி மலைக்கு அப்படியே மிஸ்டெல்லாம் தெரியுது பாருங்க எப்படி இருக்குண்டு. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பாக இருக்குது, தண்ணியோட சவுண்டு அப்படியே நேச்சரோட சவுண்ட்லாம் சூப்பராக கேட்குது பாருங்க எப்படி இருக்குண்டு. வர வழியில் அந்த ஒரு மாதிரி இது போட்டிருப்பாங்க, வியூ பாயிண்ட் அந்த செட்டப் போட்டிருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி நான் வரும்போது கீழே போத்துண்டி டேம் பார்த்தோம்ல, அதை கிராஸ் பண்ண உடனே ஒரு செக் போஸ்ட் இருக்கா, அந்த செக் போஸ்ட்டில் லோக்கல்ஸ்லாம் ஈஸியாக உள்ளே வந்துடலாங்க. அதுமாரி நம்ம மாதிரி வெளியேருந்து வரவங்க அவங்களெலாம் சில டீட்டெயில்ஸ், அதாவது நோட்டில் அவங்க நோட் பண்ணுறாங்க நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம். நீங்கள் ஈவினிங் கீழே வந்துடுவீங்களா, வரமாட்டிங்களா, அதுமாதிரி மேலே ஸ்டே பண்ணுறீங்களா, மேலே ஸ்டே பண்ணுறதுக்குலாம் ஸ்டேலாம் இருக்குது, அதெல்லாம் கேட்டு தாங்க அனுப்புகிறாங்க. அப்படியே நம்ம ஈவினிங் கீழே வர மாதிரி இருந்தால் ஈவினிங் 5க்குள்ளே வந்துடணுமாங்க. ஈவினிங் கீழே 5க்கு செக் போஸ்ட்டில் இருக்கணுமா நம்ம, அதெல்லாம் கேட்டு தான் அனுப்புகிறாங்க. வண்டியோட நம்பர் நோட் பண்ணிவிட்டு அப்படியும் எத்தனை பேர் வராங்க அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. அதுமாதிரி மேலே ஏறுறதுக்கு 7லேருந்து மார்னிங் 7 to 3 மேலே ஏறுறதுக்கு தான் விட்றாங்க, அதுக்கப்புறம் விட மாட்டுறாங்க. முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த பிளாஸ்டிக்லாம் மேலே ஹில்ஸுக்கு கொண்டு வராதிங்க, கொண்டு வந்தாலும்
ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஆனால் இங்கேயும் நம்ம நெல்லியம்பதி, அதாவது நெல்லியம்பதியிலையும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்காக அங்கங்கே டஸ்ட்பின்ஸ்லாம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல, பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் இங்கேயும் அவங்க வந்து குப்பையை போட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. இது வந்து நேச்சர் அப்புறம் அனிமல்ஸையும் அஃபெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அங்கங்கே பிளாஸ்டிக் பாட்டிலு, அப்புறம் நிறையா ஐஸ்கிரீம் கவரு, ஸ்நாக்ஸ் கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்குன்னே அங்கே டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க. அதில் போடுங்க. பயமுடுத்தாரா நிப்பாட்டி பின்னாடி வியூ. நெல்லியம்பதி போகிற வழி ஃபுல்லாக நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இடமா தாங்க இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் என் ஃப்ரெண்டு நிப்பாட்டி காட்டினாரு. ஆனால் கீழே பார்த்தா அப்படியே சரியான பள்ளங்க. இந்த மாதிரி தான் நெல்லியம்பதி ரோட் சைடு ஃபுல்லாக இருந்துச்சு மேக்ஸிமம். அப்படியே திரும்ப வண்டி எடுத்துகிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு 2 பிரிவு மாதிரி வரும். இதில் ஒரு பக்கம் போனால் அதுலேயே மேப் போட்டிருக்கோம். ஒரு பக்கம் போனால் சீத்தார்குண்டு வியூ பாயிண்ட்டு, அப்புறம் அந்த ஒரு கவர்மெண்ட் கார்டன்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் கூட்டு போவாங்க, ஜீப் சஃபாரி. அதெல்லாம் இந்த சைடு லெஃப்ட்டில் போனால் இருக்கும். ரைட்டில் போனால் இன்னும் ஒரு சில வாட்டர் ஃபால்ஸு அதெல்லாம் இருக்குங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட் லெஃப்ட் எடுத்து போய் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப ரைட்டில் வரலாம். இதுதாங்க நான் சொன்னேன் அந்த ஜீப் சஃபாரி. சீத்தார்குண்டு வியூ பாயிண்ட் வந்தாச்சு. அப்படியே நான் வண்டி வந்து நிப்பாட்டிட்டு அந்த என்ட்ரியை பார்த்தாங்க. என்ட்ரி பார்த்தீங்கன்னா 2 பெரிய மரத்தை வச்சு செஞ்சுருக்காங்க. என்ட்ரி சீத்தார்குண்டு வியூ பாயிண்ட். இங்கே நம்ம ப்ரோ அப்படிலாம் என்ட்ரி போட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே இதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். வேறு லெவலில் இருக்குது. இங்கேயும் அந்த வியூ பாயிண்ட்லேயும் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். சீத்தார்குண்டு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் டீட்டெயில்ஸ் கேட்டு தான் மேலே அனுப்புகிறாங்க. ஆனால் ஊட்டியில் அப்படி இல்லை. ஆனால் இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு எல்லாரோட டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு அப்போ மேலே போகலாம். இதுக்கு பேமெண்ட்லாம் பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே உள்ளே போகலாம். ஆனால் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்கணும். அதே தான் உள்ளே போயிட்டு வெளியே அதாவது நீங்கள் சேஃபாக உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கீங்களா பார்க்குறதுக்காக மட்டும்தான் டீட்டெயில்ஸ்லாம் ஆகுறாங்க. பரவாயில்லைங்க. ஆனால் இங்கே பேமெண்ட்லாம் வாங்குறதில்ல எவ்வளோ பேர் வந்தாலும். ஆனால் இங்கே விசிட்டர்ஸும் கம்மியாக தான் வராங்க. இருந்தாலும் பேமெண்ட்லாம் வாங்குறதில்ல. மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்குது. அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, பார்த்து வாங்க. சீத்தார்குண்டு வியூ பாயிண்ட் கிட்டே வந்துட்டோம். மேலே போயிட்டு பார்க்கிங் போடணும்னு நினைக்கிறேன். 20 ரூபா 30 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க, பைக்கு காரை பொறுத்து. இங்கே பாருங்க தேயிலை தோட்டம் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே இருக்குங்க போட்டிருக்கு பார்த்தீங்களா போர்டில். காசு கையில் வச்சுக்கடா. காசு கையில் வச்சு 2 பைக்கில் வந்தோம். நம்ம 2 பைக்குக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. கம்மி தான், இதெல்லாம் ஓகே தான். இங்கே பைக்கு காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். விசிட்டிங் டைம் பார்த்துக்கோங்க 8 to 5. அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க எந்த பக்கம் போகணும், வே இன் வே அவுட்டு, விசிட்டிங் டைமு, எங்கே போய் வியூ பாயிண்ட் பார்க்குறது அதெல்லாம் வச்சுருக்காங்க. டஸ்ட்பினும் வச்சுருக்காங்க அங்கங்கே. ப்ராப்பராக இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, நோ என்ட்ரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வெளியேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதுங்க நான் காட்டுறேன். மொத்தமே ஒரு 5-6 பேர் அவ்வளோதான் வந்திருக்காங்க. நெல்லியம்பதியே நிறைய பேர்த்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். கோயம்புத்தூர் சைடு இந்த சைடெலாம் இருந்து 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா நெல்லியம்பதி ஒரு நல்ல ஸ்பாட்டு. நம்ம அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு வந்து பார்க்கிங்லேருந்து ஒரு 200-300 மீட்டர் நடந்து வரணும். நடந்து வந்தால் தான் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க முடியும். ஆனால் அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க எப்படி போகணும், இந்த வழியாக போகணும், அந்த மாதிரி. நம்ம அதை பார்த்து ஈஸியாக போயிடலாம். வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் சூப்பராக இருக்குங்க நெல்லியம்பதியில் பிளேசஸ்ஸு. ஊட்டி மாதிரி தான், ஆனால் ஊட்டியில் எல்லா இடத்துக்கும் பே பண்ணிட்டு போவோம். இங்கே வித்தவுட் பே தான் எல்லா இடத்துலையுமே.
டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்பாங்க அங்கங்கே. உங்கள் சேஃப்டிக்காக தான் அதெல்லாம் கேட்குறது. அது மட்டும் கொடுத்துட்டு நம்ம மாட்டுக்கு போயிட்டுருக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம நடந்து வந்தவே சுற்றி 2 பக்கம் தேயிலை தோட்டம் தான், நடுவில் நம்ம. சூப்பராக இருக்குதுங்க. வாங்க கண்டிப்பாக நெல்லிமதி வாங்க எல்லோரும். வியூ பாயிண்ட் கிட்ட வந்தாச்சுங்க. இருங்க காட்டுறேன் வியூ பாயிண்ட்டை. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வியூ பாயிண்ட்டு. இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த பக்கமும் போகலாம். பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கேயும் இருக்குது. இது மேலே ஏறி இன்னும் வீடியோ எடுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். வியூ பாயிண்ட் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் மிஸ்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி எவ்வளோ மேகம் மிஸ்ட் இருக்குண்டு. சில்லுன்னு ஆயிடுச்சு. நல்லா இருங்க ஒரு மாதிரி. நீங்களும் கண்டிப்பாக வாங்க. மறக்காமல் சீத்தார்குண்டு வியூ பாயிண்ட் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அது 2 வழி இருக்கு இல்லையா, உள்ளே வர்றதுக்கு ஒரு வழி, வெளியே போகிறதுக்கு ஒரு வழி. இந்த இதுக்குள்ளே வர்றதுக்கு மட்டும் வியூ பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு வர்றது ஒரு வழியில், போகிறது ஒரு வழியில். வண்டி ஆஃப் பண்ணியே இவ்வளோ ஸ்பீடாக போகுது. வண்டி ஆனில் இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் முடிச்சுட்டு வந்தாச்சு. அவங்க சொன்னால் போதும் போல், வேறு எதுவும் சைன்லாம் பண்ண தேவையில்ல. அடுத்த ஏதாவது இடத்துக்கு போகும்போது அடுத்த இடத்துக்கு போகலாம் கைஸ். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வர வழியிலலாம். இந்த பாருங்க சரியாக ரொம்ப மோசமாக இருக்குது. முடிஞ்ச ஏதாவது அட்வென்ச்சர் பைக் எடுத்துட்டு அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது மக்களே. தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே.